ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம டர்க்கியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய க்ரீமியான குனாஃபா டெசர்ட் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு கடாயில் ஒரு 30 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே குனாஃபா டோவையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குனாஃபா டோ வந்து ஈஸியாக இப்போ வந்து பேக்கர்ஸ் ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம அமேசானில் கூட இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து எல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற மாதிரி இதை நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா மில்க் பவுடர் இதையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளேமை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து மாறும். அப்படி நல்லா இந்த மாதிரி மாறணும். இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு எந்த இதில் வந்து பேக் பண்ண போகிறோமோ அந்த டின்னை வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நல்லா வந்து கீ ஆர் பட்டர் இதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குனாஃபா டோ வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து ஒரு லேயராக இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேப்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கையாலே இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமி லேயரை இதுக்கு மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈக்குவலைஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு லேயராக நம்ம வந்து குனாஃபா டோவையும் நல்லா வந்து எல்லா ஸ்பேஸும் வந்து ஃபில் ஆகிற மாதிரி இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ப்ரீ ஹீட்டட் அவனில் இதை நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கடாயில் கூட பண்ணலாம். இப்போ வந்து அது பேக் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதில் சுகர், வாட்டர், அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே சமயம் இதை பேக் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த சுகர் சிரப்பை ஊற்றி விட்டு மேலே கார்னிஷுக்கு பிஸ்தாஷியோ சேர்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான க்ரீமியான குனாஃபா வந்து அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.